சார் இபி ஸ்டடி ஆர்எஃப்ஏ அப்படின்னா என்ன சார்? எந்த மாதிரி பேஷண்ட்லாம் பண்ணலாம் சார்? அவங்களுக்கு இண்டிகேஷன் என்னென்னலாம் சார் இருக்கும்? இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன அட்வான்டேஜ்லாம் ஆகும் சார்? இபிஎஸ் ஆர்எஃப்ஏயோட விரிவாக்கம் வந்து எலக்ட்ரோபிசியாலஜிக்கல் ஸ்டடி மற்றும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வந்து டாக்கி அரித்மியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இதய துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா வந்து இதய துடிப்பு 60ல இருந்து 100 வரைக்கும் துடிக்கும், அதாவது மெதுவா தான் துடிக்கும். இந்த மாதிரி டாக்கி அரித்மியாஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து 200ல இருந்து 300 வரைக்கும் துடிக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்கும். இது வந்து துடிக்காததுக்கு சமம். இந்த மாதிரி ஆகும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு திணறல், படபடப்பு, சில பேருக்கு இதயத்துக்குள்ளால ரத்தம் உறைஞ்சு அது வந்து ஸ்ட்ரோக்கா கூட முடியலாம். சில பேருக்கு வந்து இது உயிருக்கு கூட ஆபத்தா முடியலாம். ஸோ இது வந்து எமர்ஜென்சியா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தோ இல்லை வந்து ஷாக் கொடுத்தோ இதை வந்து சரி பண்ணுவோம். பட் ஆனால் பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இதுக்கு இபிஎஸ் ஆர்எஃப்ஏ. இபிஎஸ் ஆர்எஃப்ஏ வந்து ஆன்ஜியோ மாதிரி உள்ள ஒரு ப்ரொசீஜர் தான். இது வந்து நம்ம தொடையில மருத்து போறதுக்கு ஊசி போட்டு தொடையில உள்ள ரத்த குழாய் மூலமா சில வயர்லாம் எடுத்துட்டு போய் இதயம் வரைக்கும் போயிட்டு இதயத்துக்குள்ளால உள்ள இந்த மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரோபிசியாலஜிக்கல் ஸ்டடி, அந்த எலக்ட்ரிக்கல் வைரஸ் பத்தி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா சதையோ இல்லை எக்ஸ்ட்ரா வயரோ இல்லை அந்த எக்ஸ்ட்ரா பகுதி எங்கெங்க துடிக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஹீட் மூலமா அந்த எக்ஸ்ட்ரா வயரையோ இல்லை சதையோ வந்து சரிப்படுத்துறது தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்.